Hi guys, welcome to Mac India. So இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ரீசெண்டா ஆக்ஷன் கேமரா ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணோம். Canon CX11. அதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்திருக்கோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ தான் இதல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். அந்த அன்பாக்சிங் வீடியோல நான் சொல்லிருப்பேன். இதல வந்து எக்ஸ்டர்னல் மைக் அடாப்டர் இல்லன்னு. சோ இதல பாருங்க. நான் உங்களுக்கு காட்றேன் கேமரால. ஸோ இன்பாக்ஸ் கண்டென்ட்னு போட்டிருக்குங்களா? ஓகேவா? கண்டென்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா ப்ரொடெக்டிவ் பேக் அப்படின்னும் இதில் வந்து 3.5 mm அடாப்டர், ஆடியோ ஜாக் அடாப்டர். இது வந்து எதில் போட்டிருக்கு? பாக்ஸ் கண்டென்ட்டில் போட்டிருக்கு. பாக்ஸ் கண்டென்ட்டில் இது இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அமேசானுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், 4 daysல வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ஃபஸ்ட் அன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணோம். 4th அன்றைக்கி வரலும் எந்த ரிப்ளையும் வரல. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் செல்லர் சைட்லேருந்தும் டெலிவரி சைட்லேருந்தும் வேர் ஹவுஸ்லேருந்தும் எல்லாத்துலேயுமே வந்து பேக்கிங் கரெக்டாக தான் இருக்குது, அதில் எதுவும் மிஸ்ஸிங் இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அமேசான் கஸ்டமர் கேரில் சொன்னாங்க. அப்போ நான் கேட்டதுக்கு, அப்போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா, இல்லை நம்ம கரெக்டாக இருக்கிறதுனால நாங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்துக்கோங்க, அமேசானோட செல்லிங் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் ஒன்லின்ற மாதிரி. இது வரைக்கும் பாருங்கள், பாக்ஸில் போட்டுருவோம் கஸ்டமர் கேர் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணோம், இந்த மாதிரி மிஸ்ஸிங் அப்படின்னு. அவங்க மாடல் நம்பர் கேட்டாங்க, இந்த மாதிரி CX11 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி அமைச்சிருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்ஸுக்குள்ளே எந்தெந்த ஐட்டம் இருக்குன்னு வந்து அமேசானில் வந்து போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு. அதே மாதிரி அவங்களும் ஒரு இமேஜ் அனுப்பிச்சிட்டு அந்த இமேஜ் இதில் போடுறோம் பாருங்கள், அதில் இருக்கிறது தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே எதுவும் எக்ஸ்ட்ராவாக இருக்காது. அப்புறம் எதுக்கு பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இதில் போடணும்? பாக்ஸில் என்ன இருக்கும்னு ஏன் போடணும்? அப்போ ஆப்ஷனல்னு வைக்க வேண்டியது தானே. பாக்ஸில் என்ன இருக்குன்னு ஏன் இதில் போடுறாங்க? இது போட்டதுனால தானே நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கைஸ், இது ஒரு தெரிஞ்சுக்கணும், அமேசானில் எப்படிலாம் இது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது சொல்கிறேன். கேசானை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. வீடியோ அதில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் இந்த கேசானோட CX11 ஆக்ஷன் கேமரா. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா காம்பேக்டாக இருக்குது. டூயல் ஸ்க்ரீன் இருக்குது. பேக்கில் வந்து 2 inches டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 1.3 inches ஸ்க்ரீன் இருக்குது. ப்ளஸ் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஸோ இந்த கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நான் வந்து செக் பண்ணலை. ஆனால் இது பார்க்கறதுக்கு நல்லா காம்பேக்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அப்சைட்லேருந்து டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா லாக் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஸ்லைட் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. மைக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலன்னா மைக்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒய்ஃபைக்காக, ஒய்ஃபை கனெக்ஷன் ஆன் பண்ணுறதுக்கு இதை கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைலில் கனெக்ட் பண்ணி ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து லெஃப்ட் டு ரைட்டு டர்ன் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து சேவ் பண்ண வீடியோ வந்து இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது ப்ளே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அது வந்து எந்த வீடியோ வேணுமோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஆடியோ வந்து அந்த அளவுக்கு ரொம்ப லவுடாலாம் இருக்காது, ஓரளவுக்கு நாமினலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, ஃபோட்டோ இமேஜஸ் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா அந்த இமேஜஸும் வந்து இதில் இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே அப் சைடு டவுன் பண்ணிங்கன்னா திருப்பியும் வந்து மெயின் விண்டோவுக்கு வந்துடும். டவுன் டு அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவோட ரெக்கார்டிங் இது வரும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோ நார்மல் வீடியோ, இது வந்து டைம் ஸ்லாப் வீடியோ வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்,
ஷார்ட் வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் வீடியோ, இது அண்டர் வாட்டர் வீடியோ. ஸோ டவுன் டு அப் பண்ணிங்கன்னா முதல்ல இது நார்மல் வீடியோ. ஸோ அப்புறம் வந்து டைம்ஸ் ஸ்லாப்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லோ மோஷன் வீடியோ, இது வந்து ஷார்ட் வீடியோ ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அது திருப்பியும் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்டர் வாட்டர் வீடியோ. நீங்கள் வாட்டர் கடியிலையும் எடுக்கலாங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து அண்டர் வாட்டர்லேயும் வீடியோவை ஷூட் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேசிங் தராங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அண்டர் வீடியோவில் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ லோ லைட்லேயும் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவுக்கான இது வந்துடும். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து டைம் ஸ்லாப் வச்சுக்கலாம். ஃபோட்டோலேயே டைம் ஸ்லாப் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ட் ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் அது அப்படியே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பேக் வந்தோன்னா செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வீடியோவோட ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. வீடியோ ரெசல்யூஷன் வந்து 5K 30 FPS 5Kல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4Kல வந்து 60:30 இருக்குது. அப்புறம் 2.7Kல பார்த்தீங்கன்னா 60:30 இருக்குது. 1080ல் பார்த்தீங்கன்னா 120 ஃப்ரேம்ஸ் இருக்குது, 60 இருக்குது. அதே மாதிரி 720ல் பார்த்தீங்கன்னா 120 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து உங்களோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெசல்யூஷனை செட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் வந்து நீங்கள் வந்து 1080லே மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுவே இப்போ நான் அந்த 1080ல் தான் இது ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். இந்த கேமராவில் வர வீடியோ அதுவும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லூப் வீடியோவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆட்டோ ஒயிட் பேலன்சிங் இருக்குது, ஈவி இருக்குது. அப்புறம் ரெக்கார்ட் சவுண்டு, நீங்கள் வந்து இந்த சவுண்டை தான் ஏற்கனவே வந்து காமிச்ச மாதிரி சவுண்டு வந்து நீங்கள் வேணான்னு பண்ணிட்டீங்கன்னா சவுண்டு வந்து ஆஃப் ஆகிடும். வெறும் வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். எல்சிடி, இது எல்சிடி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வைட், மீடியம், நேரோ 3 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. வைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ கவரேஜ் பார்த்திங்கன்னா வைடாக இருக்கும், நல்லா வைடான கவரேஜ் இருக்கும். ஸோ நேராவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கவரேஜ் எப்படி இருக்குன்னு. மீடியமில் வைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு இந்த எல்டிசியை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இஐஎஸ் அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு வந்து டிசபிள் ஆகிடுது. ஆக்சுவலாக வந்து ரெண்டுமே எனேபிளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இதில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் கிளாரிட்டி வந்து ஃபோட்டோ விளாகிங்லாம் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு எந்த ஷேக் பம்ப் எதுவுமே இல்லாமல் பிக்சரோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இது வந்து இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணோன்னா நம்ம இந்த எல்டிசியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் செலக்ட் பண்ணோம். ஸோ அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணும்போது ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு வைடு நேரம் ஆஃப்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வைடு நேரம்னு. இதில் வைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து பெண்ட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த வீடியோ நான் வந்து தனியாக போடுறேன். அந்த கார்னிங்லாம் தெரியும் உங்களுக்கு. அதை பாருங்கள், அந்த கார்னிங்லாம் லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி தெரியும். அதுவே வந்து எல்டிசியில் வந்து ஆன் பண்ணி வச்சோன்னா நல்லாவே இருக்கும். இதில் என்ன ஒன்றுன்னா ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கும். 6 ஆக்சிஸ் கைரோ ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வந்து ரெண்டுமே ஆன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லாவே இருந்திருக்கும். அப்புறம் வந்து லூப் வீடியோ கொடுத்துருக்காங்க. லூப் வீடியோ வந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வீடியோ செட்டிங். மேலே இங்கே ஒரு இது பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிஸ்டமோட செட்டிங் வரும். சிஸ்டமோட செட்டிங்கில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷு, அப்புறம் சைனீஸு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு தேவை. அப்புறம் டைம் அண்ட் டேட் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி டைம் அண்ட் டேட்டோ வந்து செட் பண்ணி வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்சைட் டவுன் இதுதாங்க மெயின். அப்சைட் டவுன் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இது நார்மலான பொசிஷன். இது இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்க இந்த ஆப்போசிட் சைடில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கேமரா வந்து
இப்படி தலைகீழ மவுண்ட் பண்ணுவாங்க. அப்போது வந்து இந்த அப்சைட் டவுனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் நேரம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி இதை வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். அதுக்கு தான் இந்த அப்சைட் டவுன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சவுண்டு. இது சட்டர் சவுண்டு, பூட் அப் சவுண்டு, அப்புறம் பீப் சவுண்டு. இது 3 வால்யூமும் இருக்குது. நம்ம வந்து வால்யூம் எவ்வளோ வேணுமோ 3.1 தான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் ஸ்க்ரீன் சேவருங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு டைமிங் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணலான்றப்போ நீங்கள் ஐடியலாக கேமரா வந்து ஐடியலாக இருக்கும்போது என்ன ஆகும்னா 1 மினிட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் சேவர் மோடுக்கு போயிடும். 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ் வரலாம் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. பவர் ஆஃப் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பவர் ஆஃப் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். இதில் ஏன் வந்து தெரில 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பவர் ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வீடியோ கண்டினியூஸாக ரெக்கார்டு அது ஐடியலாக இருக்கும்போது தான் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷனாக தான் இருக்கும். இது நார்மலாக வந்து வைஃபை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து ரிமோட் கண்ட்ரோலுங்க. இது ரிமோட் கண்ட்ரோலை வந்து ஆன் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் எதுனா ஏதோ பாருங்க. இதுதான் இந்த ரிமோட் கண்ட்ரோல். இதில் வந்து நீங்கள் ஒன்ஸு ப்ளூடூத்தில் வந்து இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா பேர் ஆகிடும். பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் அது காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே பாருங்கள் ரெட் கலரில் ஃப்ளாஷ் ஆகுதா? அப்போது வந்து உங்களுக்கு ரெக்கார்டு ஆகுது. இப்போ நான் வந்து அகைன் அதே இந்த பட்டனே ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற ரெட் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இமேஜ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா இமேஜ் வந்து வந்துடுச்சு. ஸோ இது வந்து இதுக்கு தான் இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வந்து எப்படி பேர் பண்ணோன்னா நீங்கள் வந்து இந்த சைடில் இந்த பட்டன் இருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரிமோட் வந்து அன்பேர் ஆகிடும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஆறுன்ற சிம்பிள் வரும். இப்போ வந்து பேர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து சிஸ்டம் செட்டிங்கு திருப்பி போகலாம். ஸோ இதில் வந்து ஃபோட்டோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 30 மெகாபிக்சல் to 5 மெகாபிக்சல் வரலும் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெசல்யூஷன். ஸோ இதில் இப்போ 20 மெகாபிக்சலில் இருக்குது. நம்ம வேணும்னா 24 மெகாபிக்சல் 30 மெகாபிக்சல் வரலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்? இப்போ ரிமோட் பார்த்துருந்தோம். அடுத்து வந்து கார் மோடு. நீங்கள் கார் மோடில் வச்சிட்டிங்கன்னா ஆன் பண்ணி டேஷ்போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் வந்து எனேபிள் ஆகிடும். உங்களுக்கு வந்து எதாவது மோஷன் சென்சார் வரும்போது அதான் இப்போ காருக்கு டேஷ் கேம்லாம் எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ இது ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வீடியோவில் வந்து இந்த ஃப்ளாஷ் லைட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இதோட வீடியோ ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மைக்ரோஃபோன்ஸ் வந்து இதில் வந்து இன்பில்ட் மைக்கு, எக்ஸ்டர்னல் மைக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எக்ஸ்டர்னல் மைக்கு சி டைப்பில் ஒரு எக்ஸ்டர்னல் மைக் இது கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த எக்ஸ்டர்னல் மைக்கு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து இன்பில்ட் மைக்கில் வச்சிங்கன்னா கேமராவில் இருக்கிற மைக்கோட பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இதோட வீடியோவோட பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவில் இதை தனியாகவே போடுறேன். அதில் பாருங்கள் டே டைமில் எப்படி இருக்குது, நைட் டைமில் எப்படி இருக்குது, மோட்டோ விளாகிங்கில் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸு அப்படின்றத அது தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்டு ஸ்டாம்பிங். அதாவது உங்களுக்கு டேட்டு டைமு வேணும்னா வீடியோ ரெக்கார்டிங்கில் இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேட் அண்ட் டைமு வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது கீழே வந்து அது வந்து ஸ்டாம்பிங் ஆகும். எந்த டைமில் ரெக்கார்ட் ஆகுது, ஒரு இமேஜ் ஷூட் பண்ணிங்கன்னா அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணணும், டேட்டும் ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வெறும் டேட் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெமரி கார்டு ஃபார்மேட்டு, ரீசெட்டு, அதெல்லாம் நம்ம செட்டிங்கோட ரீசெட்டு, இதோட வெர்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதோட வெர்ஷன் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெமரி கார்டு, நம்ம எவ்வளோ மெமரி கார்டு, அதாவது 128 GB தான் வந்து இதில் மேக்ஸிமம் சப்போர்ட்டடு. அதில் வந்து சாண்டிஸ்க்குன்ற அப்படின்ற ஒரு மெமரி கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்ற மாதிரி தான் நான் ரிவ்யூ பார்த்துருக்கேன். அதனால் அதுதான் போட்டிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுவிட்சஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இதை ப்ரெஸ்ஸுன்னு ஹோல்டு பண்ணிங்கன்னா ஸோ பவர் ஆஃப் ஆகிடுச்சு.
இப்போ பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ அகைன் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ மோடு செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் இது வந்து இந்த சைடு டவுன், இது அப், இது 2 பட்டனும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப் அண்ட் டவுனுக்கு யூஸ் பண்ணி கூட இதை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ரெக்கார்ட் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்டு, இப்போ இமேஜ்னால் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். இமேஜுக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம், ரெக்கார்டுக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதை அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் க்ளோசிங் ஆகிடும். ஸோ இப்போ ரெக்கார்டிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இது வந்து வால்யூம் அப் பட்டனு. இதை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வைஃபை வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். வெயிட்டிங் ஃபார் வைஃபை கனெக்ஷன். நீங்கள் வந்து இது எப்படின்னா iSmart DV2 அப்படின்ற ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் வந்து அப்படின்ற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து, ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் பாருங்கள், இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து மொபைலை வந்து இந்த கேமராவை வந்து மொபைல்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது நான் காட்டுறேன். ஸோ இந்த அப் பட்டனை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணோன்னா ஒய்ஃபை வந்து ஆன் ஆகிடுது. அதே மாதிரி திருப்பியும் அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை வந்து ஆஃப் ஆகிடுது. அதே மாதிரி இந்த டவுன் பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிமோட் வந்து அன்பேர் ஆகும். அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமோட் வந்து பேர் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற தெரியுதுங்களா, ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற எல்சிடி வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ அப்போது வந்து நீங்கள் வந்து பிளாகிங் பண்ணும்போது இல்லைன்னா செல்ஃபி எடுக்கும் போதும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பியும் அது வந்து அகெயின் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ திருப்பியும் வந்து பேக் ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ இது மொபைலில் எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரைபேடில் நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைரெக்டாகவும் அது கேமராவை வந்து ட்ரைபேடில் ஹோல்டு பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து கிளிப் அடாப்டர் போட்டு இது மாதிரியும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மொபைலில் வந்து எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆடியோ, ரெக்கார்டு ஆடியோ எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து நியூ கேமரா ஆடுன்னு கொடுத்துருக்கு. வைஃபை கனெக்ட், ஓகே. வைஃபை கனெக்டில் ப்ரெஸ் பண்ணிக்கணுன்னா எனேபிள் டு கனெக்ட் கேமரா, ஓகே. வைஃபை வந்து ஆஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆன் பண்ணுற வைஃபையை இந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கில் வந்து செட் பண்ணுறோம். நம்ம இல்லைன்னா இப்போ நம்ம வாட்டரில் டிப் பண்ண போகிறோம். டிப் பண்ணி